வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஃப்த்து சாப்டர் இல்லஸ்ட்ரேஷன் 25 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மெத்தட்லேருந்து எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடில் குட்வில்லும் இருக்குது, அதுக்கப்புறம் அட்மிஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது, ரீவேல்யூவேஷனும் போடணும். அதனால் இந்த மெத்தட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 25 உங்களுக்கு புரியும். மேபி இதே சம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த சம் போடுறதுக்கு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ரேகா அண்ட் மேரி ஆன் 31st March 2018 இஸ் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. யாரோட பேலன்ஸ் ஷீட்னா ரேகா அண்ட் மேரியோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். இந்த சைடு பில்டிங்ஸ், ஸ்டாக், சன்ட்ரி டெட்டாஸ் அண்ட் கேஷ் அட் பேங்க் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா தே ஷேர் த ப்ராஃபிட் ஆன் லாஸஸ் இந்த ரேஷியோ 3:1. ரெண்டு பேரும் 3:1 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. தே அக்ரி டு அட்மிட் கவிதா இன் டு த பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஃபர்ம் ஃபார் 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் விச் ஷீ கெட்ஸ் என்டையர்லி ஃப்ரம் ரேகா. கிளியராக இந்த பாயிண்ட்டை இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டை கிளியராக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது ஒரு பார்ட்னர் உள்ளே வராங்க. யார் வரா இந்த ஃபேமில்? கவிதா அப்படிங்கிற பார்ட்னர் உள்ளே வராங்க. ஓல்டு பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சரிங்களா? ஓல்டு பார்ட்னர்ஸ் குறிப்பிட்ட ஷேரை கொடுத்து அவங்கள இன்வைட் பண்ணணும், சரிங்களா? இப்போது கவிதா உள்ளே வராங்க, ரேகா அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு யார்? மேரிங்கிற பார்ட்னர் ஒரு இது கூட கொடுக்கல, ஒரு ஷேர் கூட கொடுக்கல, சரிங்களா? கவிதா உள்ளே வராங்க. ஷீ கெட்ஸ் என்டையர்லி ஃப்ரம் ரேகா. ரேகாட்டிருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ளே வராங்க. ரேகாட்டிருந்து மட்டும்தான். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது சம் பாடும்போது நான் சொல்லுவேன். அதாவது கவிதா உள்ளே வராங்க, ரேகா மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, மேரி சாக்ரிஃபைஸ் பண்ணலை. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் 1:0. ஓகே, 1:0. ஓகே, வாங்க. த ஃபாலோவிங் ஆர் த கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ் பாருங்கள். கவிதா 20,000 கேபிட்டல் கொண்டு வராங்க, சரிங்களா? எ ஷேர் ஆஃப் குட்வில் இஸ் வேல்யூடு 4,000 rupees. 4,000 rupees இவங்க குட்வில் கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து டெப்ரிசியேஷன் பில்டிங் பை 10%. இது இன்க்ரீஸா டிக்ரீஸா? இது பில்டிங்கோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, அதனால் லாஸ், சரிங்களா? அடுத்து ஸ்டாக் டு பி ரீவேல்யூடு. ஸ்டாக்கை ரீவேல்யூ பண்ணி 6,000 சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு? அப்போது ஸ்டாக்கோட வேல்யூ 8,000 இருந்துச்சு. அப்போ 2,000 குறைஞ்சிருக்கு, அதுவும் நமக்கு லாஸ். கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கிரியேட் ஆனாலே நமக்கு அது லாஸ் தான், அதுவும் லாஸ், சரிங்களா? இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் நான் ஏற்கனவே போடுறதுக்கு மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். எது ப்ராஃபிட்டோ அதெல்லாம் எடுத்து சிஆர் சைடும், எது லாஸோ அதெல்லாம் எடுத்து டிஆர் சைடும் என்ட்ரி பண்ணணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, அப்போது அது டிஆர் லாஸ். அடுத்து ஸ்டாக்கோட வேல்யூ ரீவேல்யூவேட் பண்ணி குறைச்சிருக்காங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 2,000 rupees குறைஞ்சிருக்கு, அதையும் டிஆர், சரிங்களா? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, அதையும் எடுத்து டிஆரில் போட்டுக்கோங்க. ஓகே, எந்த ப்ராஃபிட்டுமே ஆகாதனால இந்த 10,000 அப்படியே எடுத்து சிஆரில் போட்டு லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருங்க, சரிங்களா? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் திரும்பி சொல்கிறேன். டிஆர் சைடு ப்ராஃபிட் போடணும், டிஆர் சைடு லாஸ் போடணும், சிஆர் சைடு ப்ராஃபிட் போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு ரெண்டையுமே டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஆர் வந்தால் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் அண்ட் சிஆர் வந்துச்சுன்னா லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன், சரிங்களா? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி போடணும்? பர்டிகுலர்ஸ் ரேகா, மேரி அண்ட் கவிதா. கவிதா இஸ் அ நியூ பார்ட்னர், அவங்களும் வந்துட்டாங்க. அடுத்து பர்டிகுலர்ஸ் ரேகா, மேரி, கவிதா. ஓகே, ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் B/D எப்பயுமே கிரெடிட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? பை பேலன்ஸ் B/D ரேகாக்கு 50,000, மேரிக்கு 30,000 சொல்லி நமக்கு கொஷின்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த 50,000 30,000 எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பை பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கவிதா உள்ளே வந்தது. பாருங்கள், கவிதா உள்ளே வரும்போது எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க? 20,000 கொண்டு வந்திருக்காங்களா? அந்த 20,000 இங்கே போட்டாச்சு, சரிங்களா? முடிஞ்சு. அதுக்கப்புறம் பை ஜென்ரல் ரிசர்வ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு கொஸ்டின்ஸில், அதாவது ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் ஜென்ரல் ரிசர்வ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ஜென்ரல் ரிசர்வும் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டும் ஓல்டு பார்ட்னருக்கு உரியது, சரிங்களா? ஓல்டு பார்ட்னருக்கு தான் சொந்தம், சரிங்களா? நியூ பார்ட்னருக்கு இதில் ஒரு பார்ட்டு கூட அவருக்கு சொந்தம் இல்லை. அதனால் இதை ஓல்டு பார்ட்னர் 3:1 ரேஷியோவில் பிரித்து போட்டிருக்காங்க. பாருங்கள்,
பை ஜென்ரல் ரிசர்வ் 3:1 ரேஷியோவில், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் 3:1 ரேஷியோவில் முடிஞ்சு இதோட. சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு ரீவேல்யூவேஷன் லாஸ், இப்போ டெபிட்டில் வாங்க, நமக்கு ரீவேல்யூவேஷன் லாஸ்னால இங்கே 2 ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு 7,500 ரேகாக்கும் மேரிக்கு 2,500 போட்டுடணும். முடிஞ்சா? இதுக்கப்புறம் குட்வில் எவ்வளோ கொண்டு வராங்க அவங்க? 4,000 கொண்டு வராங்க. எவ்வளோ கொண்டு வராங்க? 4,000 கொண்டு வராங்க. சரிங்களா? சிஆர் சைடு பை கவிதா கேபிட்டல்னு போடணும். சரிங்களா? பை கவிதா கேபிட்டல் யார் கொண்டு வரா? கவிதா கொண்டு வராங்க. பை கவிதா கேபிட்டல்னு போட்டு ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ? 4,000 rupees ரேகாக்கு எழுதணும். சரிங்களா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கவிதா உள்ளே வராங்க, ரேகா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து குட்வில்லை பிரிச்சுக்கணும். நீங்கள் வந்து இதை 5th chapter ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பீங்க. இப்போ வந்து புதுசாக வர பார்ட்னர் வந்து கேபிட்டலும் குட்வில்லும் கொண்டு வந்தால் அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பிரித்து கொடுப்போம். கரெக்டாக? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போம். இப்போ இதில் மேரியும் ஓல்டு பார்ட்னர், ரேகாவும் ஓல்டு பார்ட்னர். பட் ரேகா மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரேகாவுக்கு மட்டும் 4,000 கொடுத்துடணும் அப்படியே. சரிங்களா? சிஆர் சைடு பை கவிதா கேபிட்டல்னு போட்டு ரேகாவுக்கு 4,000. சரிங்களா? அதுவே டிஆர் சைடு 2 ரேகா கேபிட்டல்னு போட்டு கவிதாக்கு 4,000. இது வந்து கான்ட்ரா என்ட்ரி மாதிரி. சரிங்களா? சிஆர் சைட் பை கவிதா. ஏன் நம்ம கவிதான்னு போட்டு ரேகாவுக்கு மட்டும் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோட பாயிண்ட் இது தான். சரிங்களா? எக்ஸ்பிளைன் இது தான். கவிதாக்கு ரேகா தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி வர வச்சுருக்காங்க. மேரி கொடுக்காதனால மேரிக்கு இல்லை. சரிங்களா? இது மட்டும் போட்டுட்டு டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டு பேலன்ஸ் சிடி 84,000, 40,000 அண்ட் 16,000 கிடைக்கும். சரிங்களா? அந்த அமௌண்ட்டை பை பேலன்ஸ் பிபைடியாக வந்து ப்ராட் டவுன் பண்ணிக்கோங்க. ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு அடுத்து பேலன்ஸ் ஷீட் வந்துடணும். சரிங்களா? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1st April 2018. ஓகே. லைபிலிட்டிஸில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரேகா, மேரி, கவிதா 3 பேர்த்தோடது 84, 40, 16. 84, 40ங்கிறது எல்லாமே இங்கே இருக்கிறது 84, 40, 16. நீங்கள் வந்து மாற்றி இங்கே இருக்கிறத எடுத்து போட்டக்கூடாது. 50 and 30 எடுத்து போட்டக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், இது வந்து 31st March 2018 யாரோடது? ரேகா அண்ட் மேரியோடது. இங்கே வந்து பாருங்கள், இப்போ க்ரியேட் பண்ணுறது 1 April 2018. இதுதான் வந்து நியூ பேலன்ஸ் ஷீட். இது வந்து நீங்கள் 30 Aprilனு போட்டக்கூடாது. சரிங்களா? 1st April தான். ஓகே. நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க, அதை போட்டுருங்க. பில்டிங் வந்து 10% டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதனால் வந்து 50,000ல் 10%னா 5,000 லெஸ் பண்ணி 45,000 போடணும். சரிங்களா? ஸ்டாக்கை ரீவேல்வேட் பண்ணி 6,000 சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 8,000லேருந்து 6,000 குறைஞ்சிருக்கு. பட் நமக்கு எக்ஸாக்டாக குறைஞ்சது 2,000 குறைஞ்சிருக்கு. அதனால் 8,000 - 2,000 = 6,000. சரிங்களா? சன்ட்ரி டெப்டாஸில் ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது 60,000 நம்ம வாங்கணும், அதில் 3,000 வந்து வந்தால் தான் வரும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனாக எடுத்து வைக்கணும், ஒதுக்கி வச்சுக்கிறோம். சரிங்களா? அந்த 3,000 குறைச்சி 57,000 போட்டுறோம். சரிங்களா? அடுத்து கேஷ் அட் பேங்க்குங்கிறது 32,000 இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? ஓல்டு பேலன்ஸில் இருந்துச்சு. இப்போ புதுசாக கொண்டு வர பார்ட்னர் இருக்காருங்களா? யார் இருக்கா புதுசாக வந்த பார்ட்னர்? கவிதா. கவிதா எவ்வளோ கொண்டு வராங்க? 20,000 கொண்டு வராங்க. அப்போ 32 + 20 வந்து 52,000. சரிங்களா? புதுசாக கொண்டு வர பார்ட்னரை வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? சப்போஸ் இதுக்கு 26, 27 இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து கேஷ் அட் பேங்க் தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணனால வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாட்டி இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒன்று டிஃபிகல்ட்டானது என்னதுன்னா வந்து குட்வில் மட்டும்தான். சரிங்களா? சிஆர் சைடு உள்ள வர பார்ட்னர் போட்டுக்கோங்க. பை கவிதா கேபிட்டல். யார் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி டிஆர் சைடு யார் அதை வாங்குறாங்களோ 2 ரேகான்னு போட்டுட்டு யார் அதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட் என்ட்ரி பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த சம் பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸைஸ் சம்மில் ஒரு சம் இருக்குது, அந்த சம்மும் பாருங்கள். ஏன்னா இந்த சம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்தாலும் இது கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் இது 5 marks கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த சம்மை தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸைஸ் சம்ஸும் போட்டு பாருங்கள். 26, 27 எல்லாமே பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.